வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் பாயிண்ட். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது அக்கௌண்டன்சியில் சப்சிடரி புக்கு பார்ட் 5 அட்வான்ஸ்டு ப்ராப்ளம் அண்டு சொல்யூஷன். இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ப்ராப்ளம். அதாவது கேஷ் புக்கு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கு, சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ப்ராப்ளம், அதோட சொல்யூஷன். அதனால இந்த ப்ராப்ளத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கேஷ் புக்கில் 4 ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன், அதை தரவாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சப்சிடரி புக்கில் ஒரு 4 ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை, இந்த 8 வீடியோவையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராப்ளத்துக்கு வாங்க. ஓகே. Problem number 5. Enter the following transaction in the books of A and Co. for the month of January 2020 in triple column cash book, purchase returns book, sales book and sales returns book. 1/1/20 commenced business with cash rupees 5 lakh. 2/1/20 paid cash for furniture purchase rupees 5,000. 3/1/20 purchased goods for cash 21,000 and discount received 1,000. 4/1/20 sold goods 16,000 and discount allowed 1,000. 5/1/20 purchased 25 numbers TV sets at the rate of 10,000 from Anand for credit, trade discount 20%. 6/1/20 opened bank account and deposited rupees 2 lakh. 7/1/20 sold 20 numbers TV sets at 25,000 each to Chandar on credit. 9/1/20 sold goods 52,000, discount allowed rupees 2,000. 10/1/20 paid Anand by check rupees 1,60,000 and 5 TV sets returned. 11/1/20 sold 20 TV sets to Rajesh on credit at the rate of 20,000 per set. 12/1/20 paid wages rupees 20,000 by cash. 13/1/20 paid rent 50,000 by check. 16/1/20 received check from Rajesh and deposited rupees 3,95,000 and discount allowed rupees 5,000. 18/1/20 withdrawn from bank rupees 20,000 for office purpose. 19/1/20 sold TV sets for cash 5 numbers at the rate of 30,000 each and trade discount 10%. 21/20 paid salary by check rupees 50,000. 21/1/20 received check from Chandar 3,90,000 for full settlement and 4 TV sets returned. 24/1/20 purchased 10 numbers TV sets at the rate of 12,000 for cash. 28/1/20 sold 10 numbers TV sets at the rate 15,000 each for cash. 30/1/20 paid into bank rupees 1 lakh. 31/20 withdrawn from bank rupees 25,000 for personal use. இப்போ 5 அக்கௌண்ட்டும் போடணும். ட்ரிபிள் காலம் கேஷ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக், சேல்ஸ் புக், சேல்ஸ் ரிட்டர்ன் புக். அந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் எந்த புக்கில் எஃபெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது 1/1/20 ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் பார்ப்போம். கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் 5 lakh கேஷ் புக்கில் டெபிட். ஏன்னா கமன்ஸ்டு பிஸ்னஸுக்கு பணம் வருது 5 lakhs. அடுத்தது பெய்டு கேஷ் ஃபார் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ், பணம் வெளியில் போகுது, அதனால கிரெடிட் சைடில் கேஷ் புக்கில் வரும்.
அடுத்தது பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷ் 21,000 அண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 1,000. இது கேஷு. அதனால் கேஷ் புக்கில் கிரெடிட் சைடு பர்ச்சேஸ்டுன்னு வந்திருக்கு பேமெண்ட்டு, அதனால் கிரெடிட் சைடில் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டும் கிரெடிட் சைடில். அடுத்தது சோல்டு குட்ஸு 16,000 அண்ட் டிஸ்கவுண்ட் அலவுடு. இது பணம் வந்திருக்கு, அதனால் கேஷ் புக்கில் டெபிட் சைடில் டிஸ்கவுண்ட் அலவுடும் டெபிட் சைடில். இப்போ சோல்டு குட்ஸ் கேஷுன்றதுனால சேல்ஸ் புக்கெல்லாம் வராது, பர்ச்சேஸ் புக்கெல்லாம் வராது, கேஷ் புக்கில் வரும். அடுத்தது பர்ச்சேஸ்டு 25 நம்பர்ஸ் டிவி செட்ஸ் 10,000 ஃப்ரம் ஆனந்த் ஃபார் கிரெடிட் ட்ரேட் டிஸ்கவுண்ட் 20. இது பர்ச்சேஸ்டு ஆனந்த் ஆன் கிரெடிட்னு வந்ததுனால பர்ச்சேஸ் புக்கில் வரும். பர்ச்சேஸ் புக்கில் இந்த 25 நம்பர்ஸ் டிவி செட்ஸ் அண்ட் ட்ரேட் டிஸ்கவுண்ட் பர்ச்சேஸ் புக்கில் வரும். 6120 ஓப்பன்ட் எ பேங்க் அக்கௌண்ட் அண்ட் டெபாசிட்டட் ₹2 lakh. அதனால இது கேஷ் புக்கில் வரும். ஒன்று கேஷு குறையும், பேங்க் அக்கௌண்ட் கூட போகும். அதான் கேஷ் அக்கௌண்ட் குறையும், பேங்க் பேலன்ஸு கூட போகும். 2 lakh டெபாசிட் பண்ணதுனால அதுக்கு பேர் கான்ட்ரா என்ட்ரி. கேஷ் புக்கில் கேஷ் அக்கௌண்ட் குறையுன்றதுனால கிரெடிட்டும், பேங்க் அக்கௌண்ட் ஏறுன்றதுனால டெபிட்டும் கான்ட்ரா என்ட்ரியாக வரும். அடுத்தது சோல்டு 20 நம்பர்ஸ் டிவி செட்ஸ் 25,000 ஈச் டு சந்தர் ஆன் கிரெடிட். கிரெடிட்டில் கொடுத்துருக்கோம், அதனால சேல்ஸ் புக்கில் வரும். அப்புறம் சோல்டு குட்ஸ் 52,000 டிஸ்கவுண்ட் அலவுடு. இது கேஷ் சேல்ஸு. கேஷ் சேல்ஸுன்னா கேஷ் புக்கில் வரும். சேல்ஸுன்றதுனால பணம் வருது, டெபிட்டு, அதனால டிஸ்கவுண்ட் அலவுடும் டெபிட்டு தான். அடுத்து 10/1/20 பெய்டு ஆனந்த் பை செக் டிவி செட்ஸ் ரிட்டர்ன். இப்போ பெய்டு ஆனந்த் பை செக் பணம் பேமெண்ட் பண்ணியிருக்கோம், அதனால கேஷ் புக்கில் கிரெடிட்டு செக்காக கொடுத்துருக்கோன்றதுனால பேங்க் அக்கௌண்ட்டு. அடுத்தது 5 டிவி செட்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கான் 5 டிவி செட்ஸ். அதனால இப்போ ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம், ஆனந்துக்கிட்டேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ்டு 25 நம்பர்ஸ் டிவி செட்ஸ்ன்னு இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதை நாம் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அதனால அது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கிலையும் வரும். அதனால் கேஷ் புக்கில் பெய்டு ஆனந்த் பை செக் அப்படின்றதுனால பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட்டும் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டும் வரும். அடுத்தது 11/1/20 சோல்டு 20 டிவி செட்ஸ் டு ராஜேஷ் ஆன் கிரெடிட். சேல்ஸு கிரெடிட்டில் பண்ணியிருக்கோம், அதனால சேல்ஸ் புக்கு. அடுத்தது பெய்டு வேஜஸ் பை கேஷில் பேமெண்ட் பண்ணியிருக்கோம், அதனால கேஷ் புக்கு கிரெடிட் சைடு கேஷ் காலத்தில். அடுத்தது பெய்டு ரெண்ட் 50,000 பை செக். இதுவும் பேமெண்ட்டு, கேஷ் புக்கு கிரெடிட் காலம், செக்காக கொடுத்ததுனால பேங்க் அக்கௌண்ட்டு. அடுத்தது ரிசீவ்டு செக் ஃப்ரம் ராஜேஷ் அண்ட் டெபாசிட்டட். ரிசீவ்டுன்றதுனால கேஷ் புக்கில் பேங்க் அக்கௌண்ட்டு டெபிட்டு, பேங்க் காலம் டெபிட்டு. அடுத்து டிஸ்கவுண்ட் அலவுடு, அதுவுமே டெபிட்டு தான் வரும். வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் 20,000 ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஆஃபீஸ் யூஸ்ன்றதுனால இங்கே ஆஃபீஸில் கேஷ் கூட போகும், பேங்க் அக்கௌண்ட்டு குறையும், அதனால இது கான்ட்ரா என்ட்ரி கேஷ் புக்கில். கேஷ் புக்கில் டெபிட் பேங்க்கில் வரும், வித்ட்ரா பண்ணியிருக்கோம், வித்ட்ரா பண்ணதுனால கேஷில் வரும், கேஷில் டெபிட் வரும். அதே இது பேங்க்கில் கிரெடிட் வரும், பேங்க் அக்கௌண்ட்டில் குறையும் பணம். அப்புறம் 19/1/20 சோல்டு டிவி செட்ஸ் ஃபார் கேஷ் 5 நம்பர்ஸ் அண்ட் ட்ரேட் டிஸ்கவுண்ட். கேஷுக்கு விற்றதுனால கேஷ் புக்கில் டெபிட்டில் வரும். அதே மாதிரி 21/20 பெய்டு சேலரி பை செக், செக்கில் பேமெண்ட் பண்ணதுனால கேஷ் புக்கில் கிரெடிட் சைடில் பேங்க் காலத்தில் வரும். அடுத்தது 21/1/20 ரிசீவ்டு செக் ஃப்ரம் சந்தர் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் அண்ட் 4 டிவி செட்ஸ் ரிட்டர்ன். ஃபுல் செட்டில்மெண்ட்னால ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட்டும் அதில் இருக்குன்னு அர்த்தம். அதனால் ரிசீவ்டு செக்குன்னாலே கேஷ் புக்கில் டெபிட் சைடில் பேங்க் காலத்தில் வரும், அதே மாதிரி டிஸ்கவுண்ட் அலவுடு காலத்துலேயும் வரும். அடுத்தது 4 டிவி செட்ஸ் ரிட்டர்ன்டு, திருப்பி கொடுத்துட்டான் அப்படின்னாக்க, திருப்பி கொடுத்துட்டான் சந்தருக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க சேல்ஸாக இருக்கும். சந்தரோட இதை நம்ம செக் பண்ணுவோம். சந்தர் 7/1/20 சோல்டு 20 டிவி செட்டு விற்றுருக்கோம், அதனால சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டில் புக்கில் வரும்.
அடுத்து 24/120 பர்ச்சேஸ்டு 10 நம்பர்ஸ் டிவி செட்ஸ் கேஷ்ன்றதுனால கேஷ் புக்கு, பர்ச்சேஸ்ன்றதுனால கிரெடிட் பேமெண்ட் ஆகிருக்கு, அதனால கிரெடிட். சோல்டு 20 நம்பர்ஸ் டிவி செட்ஸ் ஃபார் கேஷ்ன்றதுனால கேஷ் புக்கு, சோல்டுனாக்க பணம் வந்திருக்கு நமக்கு, அதனால டெபிட்டில் கேஷ் காலத்தில். பெய்டு இன்ட்டு பேங்க் 1 லேக்குனாக்க ஒன்று பணம் குறையுது, இன்னொன்று பேங்க் அக்கௌண்ட்டில் கூட போகுது, அதனால கான்ட்ரா என்ட்ரி கேஷ் புக்கில் கேஷில் கிரெடிட்டும் பேங்க்கில் டெபிட்டும் வரும், பேங்க்கில் பணம் அதிகமாகும் பெய்டு இன்ட்டு பேங்க்ன்றதுனால. வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் 25,000 ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னாக்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம். பர்சனல் யூஸ்னாக்க டிராயிங்ஸு, அது வந்து கேஷ் புக்கில் வரும், கிரெடிட் சைடில் பேங்க் காலத்தில் வரும். கிரெடிட் சைடில் பேங்க் காலத்திலேருந்து, பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணதுனால பேங்க் காலத்திலேருந்து வரும். இப்போது சொல்யூஷனுக்கு போவோம். இந்த ஃபார்மேட் எல்லாம் உங்களுக்கு தெரியும். கேஷ் புக்கு ஃபஸ்ட்டு போடுறோம். கேஷ் புக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து வரணும். டேட்டு, ரெசிப்ட்டு, ஆர்டி நம்பர், எல்எஃப், அமௌண்ட்டை 3 காலம், ட்ரிபிள் காலம் கேஷ் புக். இது டிஸ்கவுண்ட் கேஷ் பேங்க்கு. அதே மாதிரி இப்போ கிரெடிட் சைடில் டேட்டு, பேமெண்ட்டு, வவுச்சர் நம்பர், எல்எஃப், அமௌண்ட்டை 3ஆக பிரித்து டிஸ்கவுண்ட் கேஷ் பேங்க் 3 காலமாக போடணும். இப்போது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனாக பார்த்துட்டு வருவோம். கமன்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ்னு போட்டிருக்கு 5 lakhs, அதனால் கேஷு பிஸ்னஸுக்கு வருது, டெபிட்டில் வரும், கேஷில் வரும். 1120 2 கேபிட்டல்னு போட்டு கேஷில் 5 lakhs வருது. ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் ஃபார் ஃபர்னிச்சர், பெய்டு கேஷ் ஃபார் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் 5,000, கேஷ் பிஸ்னஸ் அவுட்டு வெளியில் போகுது, அதனால் கிரெடிட் வரும் 2120, கேஷில் குறையும், பை ஃபர்னிச்சர்னு போட்டு கேஷில் 5,000 வரும். அடுத்தது 3/1 பர்ச்சேஸ்டு குட்ஸ் ஃபார் கேஷ் 21,000, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 1,000. அதனால இப்போது பர்ச்சேஸ்டு குட்ஸு 21,000 ரூபாய் வேல்யூ உள்ள குட்ஸு, ஒர்த்து 21,000 ரூபாய் வேல்யூ உள்ள குட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதனால பெய்டு ஃபார் கேஷ்னு இருக்குது. குட்ஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் கேஷ் 21,000 அண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, அதனால 20,000 கேஷ் கொடுக்குறோம், 1,000 வந்து நமக்கு டிஸ்கவுண்ட்டாக கிடைக்குது, 21,000 மொத்தமாக. அடுத்தது 4/120 சோல்டு குட்ஸ் 16,000 அண்ட் டிஸ்கவுண்ட் அலவுடு 1,000, அதனால் நமக்கு வந்து கேஷ் வந்து 15,000 ரூபாய் தான் கிடைக்கும். 16,000 ரூபாய் குட்ஸை நம்ம விற்றுருக்கோம். டிஸ்கவுண்ட் அலவுடு வந்து 1,000 ரூபாய். கேஷ் புக்கில் டெபிட் சைடில் 4/120 2 சேல்ஸு, 1,000 ரூபாய் டிஸ்கவுண்ட்டும் 15,000 ரூபாய் கேஷும் வரும். அடுத்தது 5/120 வராது கேஷ் புக்கு. அப்புறம் 6/120 ஓப்பன்ட் எ பேங்க் அக்கௌண்ட் அண்ட் டெபாசிட்டட் 2 lakh, இது கான்ட்ரா என்ட்ரி. 6/120 2 கேஷ்னு போட்டு பேங்க்கில் 2 lakhs ஏறுது பணம். அதே 6/120 கிரெடிட் சைடில் பை பேங்க்னு போட்டு 2 lakhs கேஷில் குறையும், அதனால 2 lakhs கேஷ் காலத்தில் போடும். கேஷில் குறையும், பேங்க்கில் கூட போகும். கூட போகும்னா டெபிட் சைடு, குறையும்னா கிரெடிட் சைடு. நெக்ஸ்ட்டு அடுத்தது எது வரும் அப்படின்னு பார்ப்போம். 7/1 கேஷ் புக்கு. அப்புறம் 9/1 வந்து கேஷ் புக்கில் வரும். சோல்டு குட்ஸு 52,000, டிஸ்கவுண்ட் அலவுடு 2,000, அதனால சோல்டுனாலே டெபிட் தான் வரும். 9/1 2 சேல்ஸு 52,000 ஒர்த்துனாக்க 50,000 தான் கேஷ் வந்திருக்கும். 50,000 2,000 டிஸ்கவுண்ட்டு அலவுடு, அதனால டெபிட்டில் 2 சேல்ஸு 2,000 டிஸ்கவுண்ட்லேயும் கேஷில் 50,000 வரும். அடுத்தது நெக்ஸ்ட்டு 10வது அது கேஷ் புக்கில் வரும். பெய்டு ஆனந்த் பை செக் 1,60,000, 5 டிவி செட்ஸ் ரிட்டர்ன்டுன்னு வருது. பெய்டுனாலே பேமெண்ட் சைடில் போடணும். கேஷ் புக்கில் 10/120 பை ஆனந்த் 1,60,000 பேங்க் காலத்தில் போடணும். அடுத்தது பெய்டு வேஜஸ் 20,000 பை கேஷ்னு 12/120 பேமெண்ட்டுனாக்க கிரெடிட் சைடில் கேஷாக கொடுத்துருக்கோம், அதனால கேஷ் காலத்தில் 12/120 பை வேஜஸ்ன்னு போட்டு 20,000 கேஷ் காலத்தில் போடணும். அடுத்தது 13/120 பெய்டு ரெண்ட் 50,000 பை செக்குன்னு கொடுத்துருக்கு. செக்குன்னு கொடுத்ததுனால இதுவும் பேமெண்ட்டு கிரெடிட் சைடில் தான். 13/120 பை ரெண்ட்டுன்னு போட்டு
பேங்க் காலத்தில் 50,000 போடணும் செக்குன்னு கொடுத்ததுனால. அடுத்தது நெக்ஸ்ட்டு 16(1)ல் ரிசீவ்டு செக் ஃப்ரம் ராஜேஷ் டெபாசிட்டட் 3,95,000 அண்ட் டிஸ்கவுண்ட் அலவுடு 5,000. இப்போது ராஜேஷ் கிட்டேருந்து 16(1)2000 வந்திருக்குனாலே டெபிட் தான். டூ ராஜேஷ் 16(1)20ல் டூ ராஜேஷ் டெபிட் சைடில் 5,000 ரூபாய் டிஸ்கவுண்ட்டும் 3,95,000 ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்லேயும் போடணும், ஏன்னா செக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 18(1)ல் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் பர்பஸ். ஆஃபீஸ் பர்பஸ்னால் கான்ட்ரா என்ட்ரி வரும், ஏன்னா கேஷில் கூட போகும், பேங்க்கில் இப்போது பணம் குறையும். கேஷில் கூட போகுன்றதுனால 18(1)20ல் டூ பேங்க்குன்னு போட்டு கேஷில் 20,000ம் 18(1)20ல் பை கேஷ்ன்னு போட்டு 20,000 பேங்க்லேயும் போடணும். இதுக்கு பேர் கான்ட்ரா என்ட்ரி. இதுக்கு பேர் கான்ட்ரா என்ட்ரி. அடுத்தது 20ல் என்ன இருக்குது, 18க்கு அப்புறம் 19 சோல்டு டிவி செட்ஸ் ஃபார் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க்குக்கு அப்புறம் சோல்டு டிவி செட்ஸ் ஃபார் கேஷ் ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு அப்படின்னாக்க 5 இது விற்றுருக்கோம். இது வந்து கேஷுக்கு விற்றுருக்கோம். கேஷுக்கு விற்றுருக்கோம்னா இந்த ட்ரேடு டிஸ்கவுண்ட்டுங்கிறது கேஷ் புக்கில் வராது. டிஸ்கவுண்ட்டுனா கேஷ் டிஸ்கவுண்ட்டு தான் வரும். அதனால 5 நம்பர் விற்றுருக்கோம், 1,50,000 ரூபாய். ட்ரேட் டிஸ்கவுண்ட் 10% கொடுக்குறோம், அதனால 1,30,000 தான் நமக்கு, 35,000 தான் வரும். ஸோ 1,35,000 தான் வரும். 1,50,000 எங்கேயுமே போடக்கூடாது. அதே மாதிரி டிஸ்கவுண்ட்டுங்கிற காலம் ஆப்ரேட் பண்ணக்கூடாது. ட்ரேடு டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்டில் வராது. அதனால 1,50,000 மைனஸ் 15,000 போட்டோம்னா 1,35,000 19(1) டூ சேல்ஸ்ன்னு போட்டு கேஷில் 1,35,000 போடணும். அடுத்தது 19(1) அதுதான் போட்டோம். அப்புறம் பெய்டு சேலரி பை செக், இது பேமெண்ட் காலத்தில், அதாவது இப்போ கிரெடிட் சைடில் 21(20ல் பை சேலரின்னு போட்டு செக்காக கொடுத்ததுனால பேங்க் காலத்தில் 20,000 போடணும். அப்புறம் 21 ரிசீவ்டு செக் ஃப்ரம் சந்தர் 3,90,000 ஃபார் ஃபுல் செட்டில்மெண்ட்டு அண்டு 4 டிவி செட்ஸ் ரிட்டர்ன்டு அப்படின்னு. இப்போ சந்தரோட இதை போய் பார்க்கணும். சந்தரோட இது என்னைக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். டுவெண்ட்டி டிவி செட்ஸ் 25,000 ஈச் டு சந்தர் ஆன் கிரெடிட் 7 அதனால ஒரு செட்டோட விலை, டிவி செட்டோட விலை 25,000 ரூபாய். இப்போ 16 செட்டுக்கு வந்து 4 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அவன் 4 லட்சம் ரூபாய் கொடுக்காம 3,90,000 ஃபுல் செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு 4 டிவி செட்ஸை ரிட்டர்ன் பண்ணான். 4 டிவி செட் ஒர்க்கு வந்து அது வந்து 1 lakh. ஸோ இப்போது 4 lakhsக்கு பதிலாக 3,90,000 அவங்ககிட்டேருந்து செக் வந்ததுனால 10,000ங்கிறது டிஸ்கவுண்ட்டு அலவுடு. அந்த டிஸ்கவுண்ட் அலவுடுனாக்க டெபிட்டு. அதே மாதிரி செக்கு வந்திருக்கு 21/1/20ல் டூ சந்தர் 10,000 டிஸ்கவுண்ட் காலத்துலேயும் 3,90,000 பேங்க் காலத்துலேயும் போடணும். அடுத்தது 24/1ல் பர்ச்சேஸ்டு 10 numbers டிவி செட்ஸ் 12,000 at the rate of 12,000 ஃபார் கேஷ். 10 × 12,000 1,20,000க்கு கேஷுக்கு நாம் வாங்கியிருக்கோம். அதனால பேமெண்ட் சைடில், அதாவது கிரெடிட் சைடில் வரும். கிரெடிட் சைடில் 24/1/20ல் பை பர்ச்சேசஸ் கேஷ் கொடுத்து வாங்கினதுனால 1,20,000 கேஷில் வரும். அடுத்தது சோல்டு 10 numbers ஃபார் டிவி செட் 15,000 ஈச் ஃபார் கேஷ். இது 1,50,000க்கு விற்றுருக்கோம், கேஷுக்கு விற்றுருக்கோம். அதனால 28/1/20ல் டூ சேல்ஸ்ன்னு போட்டு கேஷ் காலத்தில் 1,50,000 போடணும். அடுத்தது 30/1/20ல் பெய்டு இன்டு பேங்க், பேங்க்கில் பணம் கட்டுறோம். அதனால பணம் வெளியில் பணத்தில் குறையுது, பேங்க் அக்கௌண்ட் கூட போகுது. அதனால இது கான்ட்ரா என்ட்ரி. கேஷ் புக்கில் 31/20ல் டெபிட் சைடில் 2 கேஷ்ன்னு போட்டு பேங்க்கில் 1 lakh கூட போகுது.
அதே 3120ல் பை பேங்க்னு போட்டு கேஷில் 1 lakh, கேஷில் பணம் குறையுது, அதனால 1 lakh, ரெண்டும் கான்ட்ரா என்ட்ரி அப்படின்னு பேர். அடுத்தது அதே 3120ல் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் 25,000 ஃபார் பர்சனல் யூஸுக்காக வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, அதனால பேங்க்கில் மட்டும்தான் குறையும், கேஷில் ஒன்றும் எஃபெக்ட் ஆகாது. ஸோ டிராயிங்ஸ்ன்னு போட்டு 31,120 குறையுன்றதுனால பை டிராயிங்ஸ்ன்னு போட்டு டைரெக்டாக 25,000 அங்கே பேங்க் காலத்தில் போடணும். ஸோ இப்போ டோட்டல் பண்ணணும். டோட்டல் பண்ணோன்னா டிஸ்கவுண்ட் ரெண்டு சைடும் டோட்டல் பண்ணாக்க டெபிட் சைடில் 18,000, கிரெடிட் சைடில் 1,000. இந்த டெபிட் சைடில் இருக்கிறதுக்கு பேர் டிஸ்கவுண்ட் அலவுடு, டைரெக்டாக ட்ரையல் பேலன்ஸுக்கு போயிடும். அதே மாதிரி கிரெடிட் சைடில் இருக்கிறது 1,000 டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, அதுவும் டைரெக்டாக ட்ரையல் பேலன்ஸுக்கு போயிடும், அதனால அதை பேலன்ஸ் பண்ண வேண்டாம். அடுத்தது கேஷ் காலத்தை டோட்டல் பண்ணால் இங்கே 8,70,000 வருது. அதே மாதிரி பேங்க் காலத்தை டோட்டல் பண்ணால் 10,85,000 வருது. இப்போது 31,120ல் பை பேலன்ஸ் கேரி டவுன் ரெண்டுமே இதாக தான் வரும். பேலன்ஸு என்றைக்குமே டெபிட் பேலன்ஸ் தான் காமிக்கும் கேஷ் புக்கு. பேங்க்கும் இப்போ டெபிட் அதிகமாக தான் இருக்குது. இப்போ டோட்டல் பண்ணோன்னாக்க இங்கே 4,05,000 போட்டால் 8,70,000 வருது, அதனால பேலன்ஸ் 4,05,000. அதுக்கு அடுத்தது பேங்க்கோட பேலன்ஸ் 10,85,000 வரணும்னா 7,80,000 போட்டால் 10,85,000 வரும். அதனால் 1/220ல் 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு போட்டு 4,05,000, பேங்க்கில் 7,80,000 அப்படின்னு போடணும். ரெண்டுமே டெபிட் பேலன்ஸ் தான். ஸோ இந்த மாதம் முடிஞ்சாவிட்டு அவங்க கையில் கேஷ் 4,05,000 இருக்குது, பேங்க் பேலன்ஸ் 7,80,000 இருக்குது. நெக்ஸ்ட்டு நாம் பர்ச்சேஸ் புக்குக்கு போகிறோம். பர்ச்சேஸ் புக்கில் ஒரே ஒரு என்ட்ரி தான் வரும். அது உங்களுக்கு அந்த காலம்லாம் தெரியும், பர்டிகுலர்ஸ், இன்வாய்ஸ் நம்பர், எல்எஃப், அமௌண்ட்டில் டீட்டெயில்ஸு, டோட்டல். இப்போது பர்ச்சேஸ் புக்கில் ஒன்று தான் ஆனந்துக்கு கொடுத்துருக்கிறது. 25 ஆனந்துக்கிட்டேருந்து வாங்கியிருக்கிறது 25 டிவி செட்ஸ் அட் த ரேட் ஆஃப் 10,000, 2,50,000 வருது. ட்ரேட் டிஸ்கவுண்ட் 20%, அதனால் 50,000, டோட்டல் 2 lakh. அதனால் பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் 2 lakh. அடுத்தது பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட், அதுவும் ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் தான் இருக்குது. ஆனந்துக்கிட்டேருந்து வாங்கினதை நாம் ரிட்டர்ன் பண்ணிட்டோம். எவ்வளோனாக்கா 5 டிவி செட்ஸு. அந்த ட்ரேட் டிஸ்கவுண்ட்டை கழித்து பாக்கி 8,000 ரூபாய் தான் ஒரு டிவி செட்டோட விலை. 5 டிவி செட்டை நம்ம கொடுத்துட்டோம். அதனால் 5 × 8,000 40,000. அதனால் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் என்றைக்குமே கிரெடிட் தான் 40,000. அடுத்தது சேல்ஸ் புக்குக்கு போகிறோம். 2 சேல்ஸ் பண்ணியிருக்கோம் கிரெடிட். ஒன்று சந்தர், இன்னொன்று ராஜேஷ். சந்தருக்கு 20 டிவி செட்ஸ் அட் 25,000, அதனால் 5 lakhs வரும் டோட்டலில். ராஜேஷுக்கு 20 டிவி செட்ஸ் அட் த ரேட் ஆஃப் 20,000, 4 lakhs வரும். சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட் 9 lakhs. அடுத்தது சேல்ஸ் ரிட்டர்ன் ஒரே ஒரு இது தான். சந்தருக்கு 4 டிவி ரிட்டர்ன் பண்ணியிருக்கான். 4 டிவி நம்மக்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டான். அதனால சந்தர் 4 டிவி செட்டு, ஒரு செட்டோட விலை 25,000 ரூபாய். ஸோ 1 lakh. சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் என்றைக்குமே டெபிட் தான், அதனால சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட் டெபிட் 1 lakh. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். இந்த ப்ராப்ளம் நம்பர் 5 சப்சிடரி புக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். சப்போஸ் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கனாக்கா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.